பச்சை ஒளி மின்னும் காடில் லூமி என்ற குட்டி யானை வாழ்ந்தது. அவளின் இதயம் அன்பால் நிரம்பியது. ஒரு நாள் காடு அமைதியாகியது. விஸ்பரிங் நதி நின்றுவிட்டதாக பறவைகள் சொன்னது. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏஐ வச்சு எப்படி வீடியோ கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு கூகுள் குரோம் போயிட்டு ChatGPT ஓப்பன். நெக்ஸ்ட் நான் கொடுக்குற ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் போடுங்க. கிரியேட் ஏ கியூட் டிஸ்னி ஜங்கிள் ஸ்டோரி. இதை பேஸ்ட் பண்ணுங்க, என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஸ்டோரி வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டோரி வந்து கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், அந்த ஸ்டோரியை 5 சீனாக டிவைட் பண்ணுங்கள். அதுக்கான ப்ராம்ப்ட் தான் இது. ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 சீனாக டிவைட் ஆகி வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, கிரியேட் ப்ராம்ப்ட். என்னென்னா அது வந்து 5 சீனாக வந்துச்சு இல்லைங்களா, அந்த 5 சீனுக்கும் இமேஜ் ப்ராம்ப்ட் கேட்குறோம். அதுக்கான ப்ராம்ப்ட் தான் இது. ஸோ 5 சீன் நீங்கள் வந்து இமேஜாக மாற்றி கொடுத்து, இமேஜ் ப்ராம்ப்டாக மாற்றி கொடுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா 5 சீனுக்கான இமேஜ் ப்ராம்ப்ட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், க்ராக் போங்க. க்ராக்.com போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். ஃபஸ்ட்டு செட்டிங் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ரொஃபைல் போங்க. ப்ரொஃபைல் போயிட்டு செட்டிங் போங்க. செட்டிங்ஸில் பிஹேவியர் போங்க. பிஹேவியரில் கீழே லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, எனேபிள் ஆட்டோமேட்டிக் வீடியோ ஜென்ரேஷன். இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் க்ராக்கில் வந்து இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வீடியோ கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அது வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கிரெடிட்ஸ் வந்து சேவ் ஆகும். அதுக்காக அந்த செட்டிங்ஸ் ஆஃப் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இமேஜனை கிளிக் பண்ணுங்கள். இமேஜனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் வீடியோன்னு இருக்கும், 2 ஆப்ஷன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வேணும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து நான் பார்த்தேன்னா 16:9 தான் எடுத்திருக்கேன். ஸோ இமேஜ் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான இமேஜ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா இமேஜஸும் ரெடி ஆகிருக்கு. நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா ஸ்கால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த இமேஜ் ஓகேயா இருக்குது, ஃபைன், பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த இமேஜை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், ChatGPT போய்க்கோங்க. இமேஜாக நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, கன்வெர்ட் பண்ணி சீன்ஸை, அதை வீடியோவை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான ப்ராம்ப்ட் தான் இது. ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. என்டர் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் டு வீடியோக்கான ப்ராம்ப்ட் வந்துருச்சு 5 சீன்ஸ்க்கும். நீங்கள் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் இருக்கு இல்லைங்களா, அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கான வீடியோ ரெடி ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் 100 வந்ததுக்கப்புறம் உங்கள் வீடியோ ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் சில சிம்பிள் ட்ரிக்ஸ் சொல்கிறேன், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ வந்துடுச்சிங்களா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த 3 டாட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த அப்ஸ்கேல் வீடியோன்னு இருக்குது பாருங்க, இதை கொடுங்க. இது ஏன் கொடுக்குறேன்னா, ஃபஸ்ட் டைம் வந்து ஏஐ வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு லோ குவாலிட்டியாக தான் வரும். ஸோ நீங்கள் அப்ஸ்கேல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹெச்டியாக சேஞ்ச் ஆகிடும். ஹெச்டியாக சேஞ்ச் ஆகிறதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு இதை பாஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போய் ட்ராக் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பி வீடியோ ஃப்ரேம் இருக்குது இல்லைங்களா, இதை கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இமேஜின் போங்க. இமேஜின் போயிட்டு சேம் இந்த பிளேஸில் அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பேஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் லாஸ்ட்டாக காப்பி பண்ண இல்லைங்களா, அந்த இமேஜ் வந்து இங்கே வந்துடும். இதை வந்து எதுக்கு பண்ணுறோன்னா, கேரக்டர் வந்து கன்சிஸ்டன்சியாக வர்றதுக்காக. நெக்ஸ்ட் இந்த பிளேஸில் இந்த செகண்ட் ப்ராம்ப்ட் இருக்கு இல்லைங்களா, இதை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி சேம் இங்கே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு மேக் வீடியோன்னு கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கான செகண்ட் வீடியோ வந்து ரன் ஆகிட்டுருக்கு. 100 வந்துடும். சேம் ரிப்பீட்டடாக நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே பண்ணிகிட்டே வாங்க. இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செகண்ட் வீடியோவும் ரன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ஸ்கேல் வீடியோன்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. அப்ஸ்கேல் கொடுங்க. அப்ஸ்கேலிங் ஆகிடுச்சு. அப்ஸ்கேலிங் ஆனதுக்கப்புறம் இங்கே ஹெச்டி வரும். ஹெச்டி வந்ததுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பாஸ் பண்ணி லாஸ்ட்டில் வச்சு ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி சேம் ரிப்பீட்டட் தான். காப்பி வீடியோ ஃப்ரேமு இமேஜ்னு கிளிக் பண்ணுறீங்க. ஜஸ்ட் இந்த பேஸில் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க. ப்ளேஸ் பண்ண லோட் ஆகும். நீங்கள் லாஸ்ட்டாக கொடுத்த காப்பி ஃப்ரேம் பண்ணிக்கிறீங்களா அந்த இமேஜ் இங்கே வந்த உடனே நெக்ஸ்ட்டு ChatGPT போகிறீங்க. சேம் ரிப்பீட்டட் ப்ராம்ப்ட் காப்பி பண்ணுறீங்க. இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி மேக் வீடியோன்னு இந்த ஏரோ கிளிக் பண்ணி என்டர் பண்ணுறீங்க. உங்களுக்கான தேர்ட் வீடியோ இப்போ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் வீடியோவும் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேல் வீடியோ கொடுங்க. ஸ்கேலிங் ஆகிட்டுருக்கு. அப்ஸ்கேல் ஆனதாக பாருங்கள். அப்ஸ்கேல் ஆகிட்டுருங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஒரு இஷ்யூ இருக்குது. யானை போயிட்டே இருக்குது. சடனாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வருது. ஸோ இந்தமாரி உங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த ரீடோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரீடோ கிளிக் பண்ணுங்கள். ரீடோ கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இன்னொரு டைம் வந்து வீடியோ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் எப்படி வருதுன்னு பாருங்கள். அதில் வந்ததுக்கப்புறம் ஓகே உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாகவே வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த இமேஜ் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இமேஜ் வீடியோவை கன்வெர்ட் ஆகி வந்திருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கு. எந்த ஒரு ஃபேஸும் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் திரும்புகிற மாரி இல்லை. ஸோ கரெக்டாக வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணுங்கள் கரெக்டாக வந்திருக்கான்னு. அதுக்கப்புறம் நீங்கள் 3 டாட்ஸை கிளிக் பண்ணி அப்ஸ்கேல் வீடியோ கொடுங்க. அப்ஸ்கேல் ஆனதுக்கப்புறம் வீடியோ வந்து டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாஸ் பண்ணி சேம் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி ஃபைனலில் வச்சுட்டு ரிப்பீட்டடாக வந்து ரைட் கிளிக் பண்ணி காப்பி ஃப்ரேம் பண்ணி 1 பை 1 நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 சீனும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஓகேங்களா? 5 சீன் ரெடி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நம்மளோட 5th ப்ராம்ப்ட் இருக்கு இல்லைங்களா, அதை காப்பி பண்ணிக்கோங்க. இது என்னன்னா தமிழ் நரேஷன் கேட்குறேன். நரேஷன்னா என்னன்னா இந்த ஸ்டோரிக்கான கதையை சொல்கிறது. அதை ChatGPTல போயிட்டு நெக்ஸ்ட்டு இந்த இடத்த பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 செகண்ட்ஸ்க்கான உங்களுக்கு தமிழ் நரேஷன் வந்து ஓகேங்களா? 1 பை 1 உங்களுக்கு வந்துடுச்சு பார்த்தீங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இங்கே தமிழில் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு படித்து பாருங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. இல்லைனா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நியூ டேப் கூகுள் ஏஐ ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்கள் கூகுள் ஏஐ ஸ்டூடியோ வரும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் வரும். கெட் ஸ்டார்டட் கொடுங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து இந்தமாரி வருது. நீங்களும் வந்து உங்கள் இமெயில் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டர்ன் டெக்ஸ்ட் இன்டூ ஆடியோ வித் ஜெமினின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வாய்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த வாய்ஸ் செட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாரி வந்து வாய்ஸ் எல்லாம் கொடுங்க. இல்லை எனக்கு இந்த வாய்ஸ் செட் ஆகுது. ஸோ நான் அதனால் இந்த வாய்ஸ் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ChatGPTல போயிட்டு உங்களுக்கான அந்த டெக்ஸ்ட் இருக்குது இல்லைங்களா, தமிழில் வந்துருக்கிறது, ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி இந்த பிளேஸில் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ரன்னுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரன்னை கிளிக் பண்ணுங்கள். ஆகிடுது. பச்சை ஒளி மின்னும் காடில் பார்த்தீங்கன்னா லூமி வாய்ஸ் ரெடி என்ற ஆயிடுச்சு. குட்டி உடனே யானை உங்களுக்கு வாழ்ந்தது. வரும். ஜஸ்ட் இதை பாஸ் பண்ணிவிட்டு போயிட்டு டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடியான உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், டவுன்லோட்ஸ் போங்க. டவுன்லோட்ஸ் போயிட்டு உங்களுக்கு வந்திருக்க ஆடியோ வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள். இங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீநேம் பண்ணிக்கோங்க. சீன் 1. ஏன்னா உங்களுக்கு எடிட் பண்ணுறப்போ இது வந்து ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் காப்பி பண்ணி எது ஃபஸ்ட்டு செகண்ட்னு சொல்லிட்டு அலைன் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அலைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சீன் 1 இது வந்து வாய்ஸ்க்கானது.
நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, கூகுள் குரோம் போயிட்டு கேன்வா ஓப்பன் பண்ணிக்கோங்க. போயிட்டு உங்களோட இமெயில் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இமெயில் பண்ணி சைன் அப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இங்கே வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள். வீடியோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வீடியோ லேண்ட்ஸ்கேப் கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்லோட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அப்லோட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அப்லோட் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோட்ஸில் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல் எல்லாமே இருக்கும், வீடியோஸ்லாம். அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே இந்த பிளேஸில் கேன்வாவில் வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வாய்ஸ் ஓவர். பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து 1 by 1 அப்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்லோட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஏன் ரீநேம் பண்ணணும்னு சொன்னோன்னா, நீங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அங்கே அப்லோட் பண்ணும்போது கேன்வாவில் வந்து அலைன்மெண்ட் மாறி தான் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிருக்கும். ஸோ அது உங்களுக்கு தெரியாது. அதனால தான் நேம் மென்ஷன் பண்ண சொன்னேன். இங்கே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் வந்துடுங்க, சீன் 1. ஸோ நீங்கள் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாலே இங்கே வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எந்த சீன் இங்கே பாருங்கள், இது சீன் 3ன்னு இருக்குது. ஸோ இந்தமாரி உங்களுக்கு டவுட் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நேம் மென்ஷன் பண்ணிடுறது, மாற்றி நீங்கள் அப்லோட் பண்ணிடக்கூடாதுன்னு. இப்போ சீன் 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு சீன் 2 கிளிக் பண்ணுங்கள், இங்கே அப்லோட் ஆகும். சீன் 3. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது சீன் 5 இருக்குது. சீன் 4 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சீன் 5. இப்போ இது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டீங்களா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இங்கே லாஸ்ட்டில் இருக்குது பாருங்க கர்சர், ட்ராக் பண்ணி ஃபஸ்ட்டில் வச்சுக்கோங்க. எதுக்கு ஃபஸ்ட்டில் வைக்க சொல்கிறேன்னா, நீங்கள் ஆடியோ அப்லோட் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேருந்து கரெக்டாக வரும். இல்லைனா உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடியோ எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ இந்தமாரி உங்களுக்கு வர டைமில் என்ன பண்ணணும், இந்த ஜஸ்ட்டு இது வீடியோ இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணி 0.75 வைங்க. இதுக்குன்னா கொஞ்சம் வீடியோ ஸ்லோ ஆகும். உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கரெக்டாக மேட்ச் ஆகணுன்றதுக்காக இந்தமாரி பண்ணுறது. உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் எது வரைக்கும் மேட்ச் ஆகணுன்றதுக்காக. ஏன்னா ஒரு சில டைம் வாய்ஸ் உங்களுக்கு அதிகமாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஸில் வந்து வேஸ்ட்டாக வந்து இது போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு 1லே வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக வர மாரி இருக்கும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக வர வரைக்கும் கரெக்டாக செக் பண்ணுங்கள் வாய்ஸ் ஓவர். இல்லைனா உங்களுக்கு வீடியோஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. நெக்ஸ்ட்டு ட்ராக்கு ஃபுல் பண்ணி இங்கே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 வீடியோக்கும் நடுவில் கர்சர் வைங்க. வச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் டிரான்சாக்ஷன் ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேட்ச் அண்ட் 3 இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை பிட்வீன் ஆல் சீன்ஸ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இது எதுக்கு பண்ணுறதுனா, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையும் ஆட் ஆகிட்ருக்கும். எதுக்கு பண்ணுறதுனா, இப்போ வீடியோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 5 வீடியோவாக இருக்குது, கண்டினியூவாக வரணும். ஸோ அதுக்காக வந்து ஜஸ்ட்டு ஒரு தனித்தனி வீடியோவாக தெரியக்கூடாதுன்றதுக்காக அது ஜஸ்ட்டு கொடுக்குறது. உங்கள் வீடியோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கோங்க. பச்சை ஒளி மின்னும் காடில் லூமி என்ற குட்டி யானை வாழ்ந்தது. அவளின் இதயம் அன்பால் நிரம்பியது. ஒரு நாள் காடு அமைதியாகியது. விஸ்பரிங் நதி நின்றுவிட்டதாக பறவைகள் சொன்னது. வீடியோ பார்த்துருப்பீங்க. இது போல ஏஐ வீடியோஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ண மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.